எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிருத்வி. நான் 2 இயர்ஸாக மோட்டோ வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிப்பில் நம்ம தனுஷ்கோடி ரீச் பண்ண போகிறோம். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதால் இனிஷியலாக நான் வந்து மதுரை டு தனுஷ்கோடி நேஷ்னல் ஹைவேவை ரீச் பண்ணோம். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்சுழி, நரிக்குடி அந்த ரூட் வழியாக இனிஷியலாக நான் வந்து பரமக்குடி ரீச் பண்ணேன். பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம் இதெல்லாம் கிராஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபேமஸான பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் வந்துடுது. பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் வந்து இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு சீலிங் பிரிட்ஜு. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1911 ஆரம்பித்து 1914 ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் வந்து ஜெர்மன் இன்ஜினியர் ஷ்ரெஷர்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைன் பண்ண டெக்னாலஜி. இந்த போட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த பிரிட்ஜ் வந்து 2 சைடு ஓப்பன் ஆகி அந்த சைடு பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ 1964 ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஏரியாவில் சீரியஸான ஒரு சைக்ளோன் அட்டாக் இருந்துச்சு. பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் வந்து எந்த சீரியஸ் இஷ்யூவும் ஆகலை. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு ரோட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணிட்டு 1988 இந்த இந்திரா காந்தி ரோட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 1964 சைக்ளோனுக்கு அப்புறம் இந்த ஏரியாலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனதால் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்க பீப்புள் எல்லாம் வேறு இடத்துல மூவ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து இவங்க லைவ்லிஹுட் எல்லாமே வந்து ரொம்ப டூரிசம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து புதுசாக ஒரு மாடர்ன் லைட் ஹவுஸு வித் எலிவேட்டர் கட்ட போகிறாங்க. அந்த லைட் ஹவுஸ் டாப்பில் இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹோல் ராமேஸ்வரம் எல்லா பாயிண்ட்ஸோட வியூ உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ணா 200 தான் இருக்குது, பரவாயில்லையா? 200 இருக்குது, பரவாயில்லையா? அண்ணா ஒன்று கொடுங்க.
அது இடம் இல்லை. போய்ட்டு அதான் கொடி கொடி ஏற்றிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை